ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம SID-20 சூப்பர் கிங்ஸுக்கும் சன்ரைசர்ஸுக்கும் இன்றைக்கி எலிமினேட்டர் மேட்ச் இருக்குது. அந்த மேட்சோட ட்ரீம் ஆன் ப்ரெடிக்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்தெந்த பிளேயர் நல்லா பண்ணுவாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிச் ரிப்போர்ட் எல்லாமே நான் பின்னாடி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வின்னிங் ப்ரூஃபு எல்லாமே நான் வந்து இதில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே என்னோடய டீம்ஸ் தான். நான் தான் எல்லாமே எடிட் பண்ணேன். 2019 இது நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ட்ரீம் நான் 2 GL லீக் வின் பண்ணியிருக்கிறேன். நிறைய ஸ்மால் லீக்கு, நிறைய கான்டெஸ்ட்டு க்ளோஸாக வந்து போயிருக்குது வின் பண்ணுறதுக்கு. நான் கண்டினியூஸாக கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். டெலிகிராம் சேனல்லாம் வச்சுருந்தேன், ஆனால் கரெக்டாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால தான் கைஸ் ஒரு ஐடியா வந்து திடீர்னு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லா ப்ரூஃபையும் பார்த்துட்டு நான் சொல்கிற ப்ரொடெக்ஷன்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நானும் ஒரு டீம் தரேன் உங்களுக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன டிப்ஸு அதை நான் கொடுக்குறேன். என்ன பண்ணலாம், என்ன மாதிரி காட்டலாம், எப்படி பண்ணால் GL வின் பண்ணலாம், அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். இந்த மேட்ச்லேயும் GLக்கான ஒரு டீமை எடிட் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன். ஒரு பேஸ் டீம் ஒன்று எடிட் பண்ணி கடைசியாக ஒன்று வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 8 பிளேயர் இருப்பாங்க. அந்த 8 பிளேயர் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் உள்ள 3 பிளேயரை நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுட்டு, நான் ஒரு 4 கேப்டன் சொல்லியிருப்பேன். அந்த கேப்டனை ஒரு ஆள் போட்டுட்டு மீதி 3 பேர் வைஸ் கேப்டன் அப்படியே ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 7 பேர் 8 பேர் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம், இவங்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி. பேலன்ஸ் உள்ள ஒரு 3 இல்லைனா 4 பேர் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன். கேப்டன் வந்து மேக்ஸிமம் மேட்ச்சில் வந்து ஒரே மாதிரி கேப்டன் வர மாதிரி இருந்ததுன்னா அந்த கேப்டனை எடுத்து நான் எத்தனை டீம் கிரியேட் பண்ணலாம் அத்தனை டீமுக்கும் ஒரே கேப்டனாக போட்டுருவேன். அது போல் தான் நான் நிறைய மேட்ச்சு கட்டி ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு பெரிய அமௌண்ட் வராது. இப்போது லேக்ஸ் கணக்கில் வராது. 10,000 7,000 8,000 அது போல் வரும். அந்த மாதிரிலாம் நிறைய வின் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாத்தையுமே கொடுக்குறேன், எப்படி கட்டினேன் எல்லான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உள்ள சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் இருப்பார். அவர் வந்து பவுலிங்கையும் 4 ஓவர் போட்டுட்டு நல்லா ஒரு 2 விக்கெட் இல்லைனா 3 விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவார். பேட்டிங்லேயும் ஒரு சின்ன கேமியம் ஒரு 30 40 இல்லைனா ஒரு 25 அது போல் அடிச்சுட்டு எதனா ஒரு ரன் அடிச்சுட்டு போயிடுறாரு. ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுறாரு. எல்லாத்துலேயுமே அவர் நல்லா இருக்கார். எக்கானமியாகவும் போடுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அவர் ஒரு 120+ பாயிண்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி மேக்ஸிமம் அவர் தான் இன்றைக்கி கேப்டன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் சன்ரைசர்ஸை வந்து ஃபீல்டிங் எடுத்துட்டாங்கன்னா சந்தேகமும் பட வேணாம், அவர்